ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதோட ஆடியோ லான்ச்சில் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்ததுக்காக இயக்குனர் தினேஷ் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அறிமுக இயக்குனர் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லா மேடையிலும் நான் சொல்கிறது தான், இதிலையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு அறிமுக இயக்குனர் நம்பி ஒரு தயாரிப்பாளர் வர்றது வந்து ஒரு பெத்த பிள்ளையை நம்பி அப்பா அம்மாவே வராத காலகட்டங்களில் ஒரு தயாரிப்பாளர் அதுக்கு மேலே இருந்து செய்கிற உதவி அது வாழ்நாள் முழுவதும் நம்ம நினைவில் வச்சுருக்கணும். அது வந்து தயாரிப்பாளருக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான மேடை, அர்ஜுன் சார் இருக்க மேடை, ஐஸ்வர்யா அவங்க இருக்க மேடை, ராஜ்மோகன், எல்லாருமே முக்கியமான பிரபலங்கள், மக்கள்கிட்ட வந்து எல்லாரும் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பிடிச்ச எல்லாரும் இருக்க மேடை. இந்த மேடையில் நான் இருக்கின்ற ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் சார் வந்து பெரிய ரசிகன். நான் சாரோட சங்கர் குரு, ஜெய்ஹிந்த் அதெல்லாம் பார்த்து அவர் வந்து ரஜினி சாருக்கு ஈக்குவலாக ரசித்தோம். என்னுடைய சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து படத்தினுடைய துவக்கத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் இந்த ஊருக்காரங்களுக்கு பிரபுவும் கார்த்திக் தான் ஸ்டார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து தமிழ்நாடுக்கு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சவுத் இந்தியா பூராமே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அர்ஜுன் சார் தான். சாரோடைய ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும். நான் டைரக்டராக அதுக்கு முன்னாடி வந்து நடிக்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்து ஊர்களில் என்ன பண்ணுவோம்னா, சார் படம் பார்த்துட்டு போயிட்டோம்னா அந்த இரவு முழுவதும் அந்த எனர்ஜி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சாரோட அந்த ஃபைட் போடுற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அந்த இரவு ஊர் தூங்கினதுக்கப்புறம் அந்த ரோட்டில் போய் நின்று அவர் மாதிரியே ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்குறது. அப்படி ஒரு ரொம்ப ரசித்த அவர் வந்து அர்ஜுன் சார். அப்புறம் வந்து சார்கிட்ட வந்து அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இயக்குனர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன். சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ண இலக்கியன், விஷால் சார் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணல சார். இலக்கியன் வந்து நெருங்கிய நண்பர். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவார், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நீங்கள். நீங்கள் வந்து ஒரு கதையில் நடிக்கிறீங்க, ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக அது ஒன்றே போதும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குன்றது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சொல்லணும். நாங்கள்லாம் வந்து சம காலத்தில் 2012 ஒரே காலத்தில் ஒரே டைமில் ஒரே காலகட்டத்தில் வந்தோம். என்னுடைய சுந்தரபாண்டியன் வரும்போது அவங்களோட அட்டக்கத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த விகடன் வந்து புதிய முகங்கள் புதிய பார்வைகள்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் எல்லாம் மீட் பண்ணியிருந்தோம். அங்கே சந்தித்தது அவங்கள. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அட்டக்கத்தியில் வந்து இவங்களோட நந்திதா தான் ஹீரோயின், இவங்க செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் வந்து அவங்கள ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரே